அந்த அருளை அந்த பிரேம பாருங்களேன். இதெல்லாம் வந்து ஒரு 250 வருஷம் பாரம்பரியமான எங்க பங்காளி முறையில சூப்பர். ஆமா, அந்த பொண்ணுகளே வந்து பொண்ணு மாசி காசே கூட்டு வருவாங்க. அதான் மெயின். பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் வரும், அழகு வரும். கடின உழைப்பாளி. அப்பதான் தொலைச்சிடக்கூடாது, சரியா? ஓகே அரசி, அப்பதான் கையை பிடிச்சுக்க, அப்பதான் தொலைச்சிடாத. இப்ப நாம எங்க கிளம்பிட்டோம்னா தூங்கா நகரம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. உங்களுக்கு அந்த தூங்கா நகரத்தை தூங்காத நேரத்தில் காட்டுறேன், வாங்க. ஜாலியாக ஒரு ரைடு போடலாமா? அங்கிட்டு போ, எந்திரி. நகர மாட்டியா? நகர மாட்டியா? என்ன லுக்கு? ஓ, பிள்ளை முன்னாடி கெத்து காட்டுறியா? இப்போ நாம் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, வணக்கம் தலைவா, எப்படி இருக்கீங்க? இதுதாங்க நெல்பேட்டை, வெங்காய குடோன்களோட கடல்னே சொல்லலாம். எஸ், சம்பவ இடத்துக்கு வந்தாச்சு. இது யானைக்கல் மண்டபம் இருக்க வைகையாத்தோட ஏரியா. தேர் அம்மனுக்காக ரெடியாக அலங்காரத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்குங்க. அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எஸ், இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம்னா, மதுரையோட பிரசித்தி பெற்ற 3 மாரியம்மன் கோயில்களோட திருவிழா, தேர் திருவிழா. அம்மன்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, தேரும் ரெடி ஆகிட்டு இருக்கு. தேர் அலங்காரம் அப்படின்னா மதுரையை என்றைக்குமே அடிச்சிக்க முடியாதுங்க. பாருங்களேன், எவ்வளோ பளிச்சுன்னு பலன்னு அப்படியே கண்ணில் ஒத்திக்கிறாங்க. அவ்வளோ வேலைப்பாடுகள் நிறைஞ்ச தேருங்க. மதுரையில் அவ்வளோ இருக்குது தேர் வேலைப்பாடு அப்படின்னா, நீங்கள் மதுரைக்கு தாராளமாக வரலாம். எல்லாரும் கண் குளிர மனசார அம்மனை நல்லா வேண்டிக்கங்க மக்களே. அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு எங்கள் குலசாமி கெட்டிமாரியம்மனுக்கு இப்போ இந்த 3 சின்ன மாரியத்தால், பெரிய மாரியத்தால், பங்களா மாரியத்தால், இந்த 3 மாரியம்மனுக்கும் இப்படி எல்லா கடவுள்களுக்குமே நாங்கள் கூடுற ஒரு இடம், சாமியை கொண்டாட்டமாக கொண்டு போக கூடுற இடம் நம்ம முருகியாறு தாங்க. எஸ், இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வைகைக்கு. கூட்டம் செம்ம ஜக ஜோதியாக இருக்கும். எங்க பங்காளி முறையில எங்க சித்தப்பா தம்பி மச்சான்ஸ், எங்க சித்தி மச்சான் தங்கச்சி. பூ ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ஃபேன்ஸ். ஆக்சுவலி இந்த மாரியம்மன் கோயில் திருவிழாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த திருவிழா என்ன எதுக்காக கொண்டாடுறோம், இந்த திருவிழாவோட ஸ்பெஷல் என்ன? இந்த திருவிழா வந்து ஒரு 250 வருஷம் பாரம்பரியமான திருவிழா. இது வந்து மேல மாசி வீதி, கீழே வெளி தெற்கு வெளி வீதி, 3 சாமி ஒன்றா சேர்ந்து கும்பிடுறது. பாண்டிய காலத்தில் மேல மாசி வீதி 3 சாமி சேர்ந்து ஒன்றா 250 வருஷம் வந்து போய்கிட்டு இருக்கு. 4வது தலைமுறை, 4வது தலைமுறை அது போய்கிட்டு இருக்கு. இதை என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரிய திருவிழா பக்கம் இருந்தாலும் இன்னொன்று வந்து சொந்த பந்தங்கள்லாம் வெளியூர் எங்கெங்கே வந்து சேர்ந்து போடுறதும், பொண்ணு மாப்பிள்ளைக்கு பார்க்குறதும் ஒரு திருவிழா. வெளியூரில் வந்து பொண்ணு வந்துருப்பாங்க, மாப்பிள்ளை வந்துருப்பாங்க. அவங்க சொந்த பந்தம் பொண்ணு மாப்பிள்ளை தேடுறவங்க நோட் பண்ணிக்கிறது கண்டிப்பான முறையில். இது சொந்த பந்தத்தோடு வந்து உட்காந்துக்கப்போ அவங்க சொந்தத்தை பார்த்து திருவிழா முடிஞ்ச உடனே இந்த பொண்ணு யாரோட சொந்த பொண்ணு, பையன் யாரோட பையன் யாரு பேசி முடித்து திருவிழா முடிஞ்ச உடனே 2 பேரும் சம்மந்தம் ஓகேன்னா பூ வச்சு நிச்சயம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அதுவும் ஒரு பாரம்பரிய சேர்ந்தது தான். 4 நாள் நடக்கக்கூடிய திருவிழா இது. சூப்பர். ஆமாம், அந்த பொண்ணுகளே வந்து பொண்ணு மாசி காசே கூட்டு வருவாங்க. அதான் மெயின். பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் வரும், அழகு வரும். ஆமாம், அதான் பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கில் போகாது. சாமியை பார்க்கறதா பொண்ணு பார்க்குற மாதிரி ஒரு பாரம்பரியமான திருவிழா இது. குட்டீஸ்லாம் பூ வச்சு வருவோம்ல. ஆமாம், சின்ன பிறந்த குழந்தைகளுக்கு கூட அது அழகாக பூ தச்சு பொண்ணு மாதிரி அழகாக சிங்காரிச்சு பொண்ணு மாதிரி பட்டு பாவாடை சட்டை போட்டு அதுக்கு தான் மெயினாக இந்த திருவிழா வந்து ஒரு பாரம்பரியமான திருவிழா சொல்றது. 3 இதுவுமே ஒரே மாதிரியே வரும். அதான் பெரிய பெரிய திருவிழா. அப்படியே ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ உட்காந்துருக்காங்க. சூப்பர். ஆமாம்,
எஸ், இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, டிமாண்டாக இருக்குது. இந்த திருவிழாவோட மெயின் ரீசனை 850 வருஷமாகவே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இங்கே வர்றவங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்கல அப்படின்னா அவங்களே தங்களுக்கு பிடிச்ச பெண்களை பெண் வீட்டார் மூலமாக அணுகலாம். இந்த காலம் அதாவது என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் ஒரு மேட்ரிமோனியில் செலிப்ரேஷனாக பண்ணியிருக்காங்க. பங்குனி பொங்கல்னு வாங்க, பங்குனி மாசம் கொண்டாடுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாரையுமே கூட்டிட்டு வர மாட்டாங்க. அவங்க வீட்டு வாசல்ல அவங்க வீட்டு பொம்பளை பிள்ளைகளை ரெடி பண்ணி உட்கார வச்சிருப்பாங்க. திருவிழாக்கு போறவங்க வர்றவங்க ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிடிச்சிருந்தா போய் பேசுவாங்க. அந்த மாதிரி ஆத்துல வந்து அங்க எப்படி அவங்கவுங்க கடை வாசல் வீட்டு வாசல்லையே கிரிக்கெட் மாதிரி வச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படியே வாக்கிங் போற மாதிரி பார்த்துட்டு போயிட்டு அது விருநகர் தீச்சட்டி அக்கினி சட்டி எல்லாம் சொல்லுவாங்க. இங்க வந்து மாசி திருவிழா. சூப்பர் சூப்பர், சமல்ல. இன்னைக்கு தான் பொண்ணு தேடி நாயா போய் ஆன்லைன்ல காசு கட்டி எவ்வளவோ கஷ்டப்படுறான். அந்த காலத்துல இருந்து எவ்வளவு சூப்பரான ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் எல்லா ஊர்லயும் ஃபாலோ பண்ணலாம்ல. எல்லா பெண்களையுமே காட்டுறேன். அந்த மணப்பெண் மாதிரி சீவி சிங்காரிச்சு கிட்டத்தட்ட மாரியம்மன் கீழே அழகா வந்திருப்பாங்க. அதை நீ காட்டுற, நீங்க பாருங்க. அனன்யா ஹாய். ஹாய், இப்போ ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. சித்தப்பா, நீங்க இந்த திருவிழா எத்தனை நாள் வர்றீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்க சித்தப்பா இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க. பேர் பார்த்தா ஊரே இருக்கு இதெல்லாம். ஆமா, அதான் திருவிழாவோட ஸ்பெஷலு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் வந்து 12:10ங்க. சின்ன மாரியாத்தா, பெரிய மாரியாத்தா, பங்களா மாரியாத்தா 3 பேருமே அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூஜைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாமி ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே 8-9 மணிக்கெலாம் வந்து உட்காந்துருவாங்க. ஃபேமிலியாக ரிலேஷன்ஸாக எல்லோரும் மீட் பண்ணி ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் தலையிலையுமே பூ இல்லாமல் இருந்திருக்காது. சூடான பருத்தி பால். ஆக்சுவலாக சென்னையில் இந்த ஒரு கப்பு 20 ரூபா. இங்கே 20 ரூபாயா? ஆனால் நீங்கள் இப்போ 10 ரூபா. நீங்கள் 10 ரூபா விற்கிறேன். செம்மண்ணா செம்ம. என்ன போட்டீங்கப்பா? ஏதோ பொடி போட்டீங்க. உப்பு மிளகு சித்தார்த்த பொடி. சூப்பர் சூப்பர். சித்தப்பா எப்படி இருக்கு? அதில் பூரா 20 ரூபாய். தரமாக இருக்கா? தரமான சுவை. மணி 12 தாண்ட போயிடுது. கொதிக்க இருக்கு. அடியில் ஸ்டவ் எரிஞ்சிட்டே இருக்குண்ணா. எத்தனை மணி வரைக்கும் ஓட்டுவீங்க? 3 மணி வரைக்கும் ஓட்டுவோம். செம்ம, 3 ஆள் இருப்பாங்கண்ணா. சூப்பர். இதாங்க மதுரையோட ஸ்பெஷல். விடிய சாப்பாடு கிடச்சிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி கொலை தாங்க அப்பாலாம் தப்பாங்க. அழகர் திருவிழா, தேர் திருவிழா, இப்படி எல்லா திருவிழாவுக்குமே தேர் வேலைப்பாடு, கொடை வேலைப்பாடு எல்லாமே நாங்கள் பரம்பரையாக செஞ்சுட்டு வந்த ஒரு தொழில். என்னோட ஜென்ரேஷனில் என்னால் இன்னும் பண்ண முடியாமல் இருக்குது. பட் பண்ணணும் கண்டிப்பாக. அதை பார்க்கும்போது எங்கள் அப்பா ஞாபகம் தான் வரும், எங்கள் தாத்தா ஞாபகம், எல்லாரோட ஞாபகம் வரும். சாமியும் சிங்கமும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க கிளி அலங்காரம். செம்மையா இருக்குல்ல? நம்மள மாதிரியே ஒரு யூடியூபரோ விலாகரோ போய்கிட்டு இருக்காருங்க. செம்மையா வீடியோ பிடிச்சிக்கிட்டே. நல்லா இருக்குல்ல? நான் சொன்னேன்ல, அந்த கொடைகள், அலங்கார கொடைகள், சாமிகளுக்கான கடவுள்களுக்கான அலங்கார தேர்களுக்கான
அலங்கார குடைகள் இதுதாங்க எங்கள் அப்பா தாத்தா எல்லாரும் பரம்பரையாக பண்ண ஒரு தொழிலுங்க. இப்போயும் பார்த்தா பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது, பண்ணணும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக. பாருங்கள் அந்த அலங்காரம் எம்ப்ராய்டரிலாம் வேற மாதிரி இருக்குங்க. அந்த நுணுக்கம்லாம் இப்போயும் என் மனசில் நிறைஞ்சு இருக்குது. குழந்தையா இருக்கும்போது அப்பா ஹெல்ப் பண்ணதெல்லாம். காட்டினங்க எங்கள் சித்தப்பாவோட சைக்கிள். அந்த சித்தப்பா இவர் தாங்க. அந்த சைக்கிள் எத்தனை வருஷம் ஓட்டுறீங்க சித்தப்பா? 15 வருஷம். 15 வருஷமா ஓட்டுறான். பார்த்தேன். அப்பாவுக்கு முடியலன்னா உடனே பார்க்கணும். அதே மாதிரி சைக்கிள் முடியலையா ரிப்பேர் பார்த்துடணும். இல்லை என்றால் நான் உடனே படுத்துக்கிறேன். பக்கம் ரிப்பேர் பார்த்துமே அவ்வளோ டைட்டாக இருக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க. அந்த அந்த சைக்கிளை எவ்வளோ விட்டுன்னு எடுத்துகிட்டு போவீங்க? ஒரு வில்லாபுரம் அண்டு கீழமாசுங்கிரி கசர் பள்ளிவாசல். அதான் எத்தனை டின்னு எத்தனை டின்னு லோடா எம்டியா? எம்டி. எம்டி 20 லிமிட்டு. எவ்வளோ? 20 டின்னா எப்படி உடச்சு எடுத்துவீங்களா? 6 கட்டு, அப்புறம் 6 கட்டு, மேலே 8 கட்டு. டின்னுங்க இதான் டின்னுங்க. எப்படி டின்னு என்ன இருக்குதுன்னா என்ன அப்படியே பரப்பி விடு. பரப்பி விடுறேன். கடின உழைப்பாளி. இப்போ புரியுதா? நான் ஏன் அடிக்கடி உழைப்பை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு. எங்கள் அப்பா மாதிரி. என்ன சித்தப்பா? ஓகே. போலி எப்படி இருக்கு? போலி எப்படி இருக்கு? நண்பர் சுரேஷ் பாபு ஸ்கூல் மேட்டு. மச்சி சொல்லு மச்சி, இந்த திருவிழா பற்றி உனக்கு தெரிஞ்ச சொல்லு. ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இந்த திருவிழாக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இனி கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு தான். சாமி கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த அம்மனை பாருங்களேன். அந்த அம்மனும் அந்த ஒளியும் அந்த அருளும் அந்த ஃப்ரேமும் செம்மையாக எவ்வளோ அழகாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட 250 வருஷ பாரம்பரிய திருவிழாவை வீடியோ எடுக்கிறது மூலமாக, விளாக் பண்ணுறது மூலமாக, இந்த வீடியோவை உங்கள் எல்லோருக்கும் காட்டுறது மூலமாக எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, ஒரு மதுரையோட பாரம்பரிய திருவிழாவை, அதோட கலாச்சாரத்தை, பண்பாடை, அந்த மக்களை உங்கள்கிட்ட காட்டுறது மூலமாக பயங்கர சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ஒரே ரீசன் தான் நம்ம வீடியோவோட பேர் பழைய சோறு அப்படின்னு வச்சது. ஏன்னா என்றைக்குமே பழசை மறக்கவே கூடாதுங்க. அதுதாங்க நம்ம சேனலோட முக்கிய நோக்கமே. நீ கேட்டதை மறுபடியும் கேளு. யூடியூப்ல எவ்வளோ வருதுன்னு கேட்குறாங்க. இப்போ சாமி கிளம்பிடுச்சு. விடிய காலைக்குள்ளே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அலங்காரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். என்னோட முகம் ரொம்ப அழகாக பிரகாசமாக இருக்காங்க. ஒரு சின்ன பையன் சொல்லிட்டு போனான்.
2 ஹால் நம்ம மதுரை இப்படி தாங்க. எவ்வளவோ பேர் மதுரை மாரியம்மனோட மாசி திருவிழாவுக்கு வர முடியாமல் வெளியூர்லேயும் வெளிநாடுகளையும் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லோருக்கும் இந்த ஒரு வீடியோ ரொம்ப அற்புதமான மனநிறைவை மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். அவங்க எல்லோருக்குமே, உங்கள் எல்லோரோட குடும்பத்துக்குமே மதுரை மாரியம்மனோட ஆசையும் அருளும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். மணி இப்போ 2:30 சொன்னால் நம்புவீங்களா? இதனால தாங்க மதுரையை தூங்கா நகரம் சொல்கிறாங்க. இதுதாங்க தெற்குவாசல் பாலம். ஏகப்பட்ட நியூஸில் பார்த்துருப்பீங்க, பழைய பாலமாயிருச்சு, சீரமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. சும்மா உங்களுக்காக காட்டணுமேனு எடுத்தேன். அது ஒரு அழகிய கணாக்காலங்க. இந்த பாலத்துக்கு கீழே தான் நாங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 கிலோமீட்டர் நடப்போங்க. டைகர் கா ஹுக்கும்.